ஹாய் கைஸ். ஆக்சுவலாக 2 பேரும் சேர்ந்து எஜுகேட் கண்டென்ட் வந்து வீடியோ போகணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராப்பரான மைக் வந்து இல்லை. ஸோ நண்பருடைய ஆசீர்வாதத்தில் அவர் வந்து அர்ஜுன் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மைக் வந்து கிஃப்ட் பண்ணார். ஸோ கண்டென்ட் வந்து கேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி மேம் வந்து பேசுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி நான் வந்து பேசுவேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வீடியோ வந்து அமைய போகுது. மேம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்கீம் பற்றி பேசலாம்? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸாம்ல எவ்வளோ இம்பார்ட்டண்டாக ரோல் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக வரிசையாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பிஎம் கிசான் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. பிஎம் கிசான் அப்படின்னா என்னது? அப்ரிவேஷன் ஃபர்ஸ்ட் என்னது சொல்லுங்க சார். கிசான்னா வந்து ஜாமுன்னு எனக்கு எல்லாருக்கும் ஜாம் தான் தெரியும். அடுத்து கிசான் அப்படின்னா விவசாயி, கிசான்னா ஜாமு. ஓகே. கிசான் அப்படின்னா விவசாயின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட் தான். சம்மன் அப்படின்னா சம்மன் அப்படின்னா வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல்ல வந்து மீன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டா? சம்மன்னா மரியாதை, நிதினா நமக்காலே தெரியுது ஃபண்ட் அப்படின்னு. சரி, ஓகே. அப்ப நமக்கு என்ன தெரியுது? இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் அப்படின்னு நமக்கு தெரியுது. கரெக்டா? அப்ப ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஓகே. ஸ்கீம் திட்டம்னா ஹிந்தில வந்து யோஜனா. சரி, ஓகே. இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 2018ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே. இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்க்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறது அதோட முக்கியமான எய்ம். ஓகேவா? ஓகே. இதை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான ஆக்சுவலா? நோ, அதான் ராங். இது வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இவங்க கீழ தான் இது வருது. நான் என்ன நினைச்சேன் நிதின்னு வந்தோனே வந்து நிதித்துறை தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம் எக்ஸாம்ல. சோ இப்படி கிடையாது. இது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழ கொண்டு வராங்க. சரி. ஓகே ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து யாரு ஆக்சுவலா? இதோட பெனிஃபிஷியரி அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ஓனா வச்சிருக்க ஒரு லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து இந்த இது அணைய போகுது. ஓகேவா? இதோட முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்சியல் சப்போர்ட் தானே பார்த்தோம். ஸோ இது பெர் இயருக்கு 6,000 வந்து ஒவ்வொரு ஃபார்மருக்கும் போகுது. இது வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2,000. இது அந்தந்த ஃபார்மர்ஸ்க்கு டைரக்டா அவங்க அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆயிடும். ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எலிஜிபிலிட்டி கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஆமா. அப்ப இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து என்ன ஆக்சுவலா? எல்லா லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸுமே இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். ஆனா இதுல சில எக்ஸ்க்ளூடிங் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ் பேயர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயர்ஸ். ஓகே, கண்டிப்பா அவங்க இருக்க மாட்டாங்க. வேற இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா கான்ஸ்டிடியூஷனல் பாடியில ஒர்க் பண்றவங்க, ஐ மீன் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாவே இருக்கவங்க, மேபி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எம்பி, எம்எல்ஏ இவங்கலாம் இருக்கலாம்ல ஆக்சுவலா? இருக்காங்களா ஆக்சுவலா? நோ, இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்க்ளூஷன். இவங்களுக்குலாம் கிடையாது. ஏன்னா வந்து அதிகமா சம்பளம் வாங்குறவங்க. ஆமா. சோ இவங்களுக்குலாம் வந்து கிடையாது. இவங்க எக்ஸ்க்ளூஷன். வேற சரி, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னா ஒரு இம்பாக்ட் இருக்கணும். கரெக்டா? கரெக்ட் தான். இப்போ இது இவ்ளோ இயர்ஸா என்ன இம்பாக்ட் இருந்திருக்கும்? ஆக்சுவலா விவசாயிகள் அதுவும் சில கிரிட்டேரியாவோட வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க கையில வந்து பணப்புழக்கத்தை இந்த ஸ்கீம் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ கன்ஃபார்ம் ரூரல் எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்கு இது இந்த ஸ்கீம் வந்து ஒரு முக்கியமான காரணியாக வந்து அமையும். ஏன்னா மைல்டா அவங்களுடைய ஜிடிபி க்ரோத்துக்கோ, ஏன்னா மைல்டா வந்து ரூரல் எக்கனாமியுடைய ஜிடிபி க்ரோத்துக்கு இந்த ஸ்கீம் வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஓகே, இது கரெக்ட் தான். டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எஸ்ஸிங் இருக்கா சார்? தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க தானே? ஆமா. இப்ப டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அப் டு அக்டோபர் 2024 வரை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 crore ஃபார்மர்ஸ் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. 11 கோடி பேரா? ஓகே. இதுல வந்து நம்ம எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3.45 lakh crore இவ்வளவு அமௌண்ட் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 2018ல இருந்து 2024 அக்டோபர் வரைக்கும். 24 அக்டோபர். கரெக்ட் தானே? ஓகே ஓகே. இதுல வந்து எனக்கு டவுட் இருக்கு. ஆக்சுவலா மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னா யாரை குறிக்கும், ஸ்மால் ஃபார்மர்ஸ்னா யாரை குறிக்கும்? அந்த மக்கள் தான் சொல்ல போறாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ்னா யாரு, மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னா யாரு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ஸ்கீம் காலை உணவு திட்டத்தை பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். சொல்ல போனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். உங்களுக்கு நம்ம சேனல்
பெரிய லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை இணைஞ்சிருங்க. Bye. பாய்.